கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு துதி கன மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் இன்றைக்கு நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். மெய்யான தேவன் இயேசு ஆசீர்வதிக்கிறார் ஊழியங்கள் திருச்சபையிலிருந்து உங்களுக்கு செய்தியை கொண்டு வருகிறோம். இது இயேசு ஆசீர்வதிக்கிறார் நேரம். இந்த இயேசு ஆசீர்வதிக்கிறார் நேரத்தில் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக வார்த்தைகளை பேசுகிறார். இன்றைக்கு அப்படி தேவன் நம்மை ஆசீர்வதிக்கும்படிக்கு நம்மோடு பேசும்படியாய் ஏவப்பட்ட வசனத்தை நாம் கவனிக்கும்போது 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நீங்கள் கவனிப்பீர்கள் என்று சொன்னால் அதை நாம் வாசிக்க கேட்போம். மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணம் உடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளினாலும் பெருகுகிறவர்களாக இருக்கும்படியாக உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருக செய்ய வல்லவர். அந்த 7வது வசனத்தை வாசிக்கும் போது அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாகவும் அல்ல, மனசுல என்ன நினைக்கிறீர்களோ என்ன தோணுதோ அதன்படி நீங்கள் தேவனுக்கு கொடுங்க. உற்சாகமாய் கொடுக்கிற மனிதர்களிடத்திலே தேவன் பிரியமாய் இருக்கிறார். பாருங்க, தேவன் நம்ம மேல பிரியமாய் இருக்கணும்னா நம்ம கர்த்தருக்கு கொடுக்கணும். இந்த 8வது வசனம் சொல்லுகிறது, நாம் சம்பூர்ணம் அடையணும்னா, அதாவது பரிபூர்ணம் அடையணும்னா, செழிப்பா வாழணும்னா ஆண்டவருக்கு கொடுக்கணும். அது எப்படி சொல்லப்படுறது? உற்சாகமாய் கொடுக்கணும். கட்டாயமாக ஆண்டவர் கேட்கல, ஆனால் உங்கள் மனசில் என்ன நியமிச்சிருக்கீங்களோ அதை நீங்கள் கொடுங்க அப்படின்னு இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அர்த்தம், பிரசங்கத்தின் தலைப்பு என்னவென்று சொன்னால், கர்த்தருக்கு கொடுத்தால் நாம் சம்பூரணமாக இருக்கலாம், செழிப்பாக இருக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த பிரசங்கத்தினுடைய தலைப்பு. உதாரண குணமுள்ள ஆத்துமா செழிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. லூக்கா 6ஆம் அதிகாரம் 38வது வசனத்தை வாசிக்கும்போது லூக்கா 6:38 வேதம் இப்படி சொல்லுகிறது, கர்த்தருக்கு கொடுங்க, அப்பொழுது உங்களுக்கு இந்த பூமியில எல்லாவற்றிலும் சம்பூரணமாய் உங்களுக்கு கிடைக்கும்படிக்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார், கொடுக்கப்படும். 35ஆம் வசனத்தில் அதில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, வாசிங்க. சிநேகிங்க, நன்மை செய்யுங்க, கொடுங்க, மிகுதியாக இருக்கும். உங்களுக்கு பலன் அந்த பூமியிலையும் பரலோகத்திலையும் மிகுதியாக இருக்கணும்னா நீங்கள் கொடுங்க. நன்மை செய்கிறதுல ஒரு பகுதி நம்ம கொடுக்கிறது. நம்ம கொடுத்து வாழ்ந்தோம் என்று சொன்னால் அது நன்மை செய்கிறது. தேவனுடைய சுவாபம் கொடுப்பது. ஆண்டவர் நன்மை செய்கிறவராகத்தான் இந்த பூமிக்கு வந்தார். அவர் மக்களுக்கு எல்லாவற்றையும் கொடுத்தார். ஆகாரம் கொடுத்தார், சுகம் கொடுத்தார், ஆசீர்வாதம் கொடுத்தார், நல்ல வார்த்தைகளை கொடுத்தார். பெற்றுக்கொண்ட எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. ஆகையினால நன்மை செய்கிற இந்த சுவாபம், நன்மை செய்கிற குணம் என்பது கொடுக்கிற ஒரு குணமாக இருக்கிறது. இயேசுவின் குணாதிசயம்தான் அது நமக்குள்ள வரணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இந்த இடத்துல தேவன் தெளிவாக சொல்லுகிறது, கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஸ்தோத்திரம் 6:38 ரொம்ப தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் அளக்கிற, வாசிங்க, ஆமைக்கு நிறைய கொடுங்க, அதாவது அதிகமாக கொடுங்கிறது தான் அதனுடைய அர்த்தம். ஆமைக்கு குழிக்கு சரிந்து விழும்படின்னா என்ன அர்த்தம்னா அதிகமாக கொடுங்க. கொடுங்க, நன்றாய் அளந்து கூட, குறைச்செல்லாம் கொடுத்துடக்கூடாது. குறைச்சி கொடுக்குற அனுபவம் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. நன்றாய் அளந்து கொடுங்க.
உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்க எப்படி கொடுக்குறீங்களோ அந்த மாதிரி தான் ஆண்டவர் உங்களுக்கும் அளக்கப்படும். நீங்க எப்படி கொடுக்குறீங்களோ அந்த விதமாகத்தான் தேவன் உங்களுக்கு கொடுப்பார் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த கொடுக்கிற விஷயம் நன்மை செய்கிற காரியம், நன்மையை கொடுக்கிற விஷயம். நாம் மற்றவர்களுக்கு நன்மை கொடுக்கும்போது ஆண்டவர் நமக்கு நன்மை கொடுப்பார். நம்ம எந்த அளவு அளக்கிறோமோ அந்த அளவு நமக்கும் ஆண்டவர் கொடுக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். இதை குறித்து எப்படி கொடுக்கணுங்கிறது இந்த வசனத்தில் தெளிவாக சொல்லியிருக்கு. அமுக்கு குலுக்கி சரிந்து விழும்படி அதிகமாக கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. இன்னொரு வார்த்தையில் அவர் எப்படி சொல்கிறார்? 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை பார்க்கும்போது என்னவென்றால், கொஞ்சோல சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான். சிறுக தான் அவனுக்கு கிடைக்கும். பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. அதாவது கொடுக்கிற விஷயம் 2 கொரிந்தியர் 9:7 விசனமமாக அல்ல, கட்டாயமாக அல்ல, உன் மனசுல என்ன கொடுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அது கொடுங்க அப்படின்னு தெளிவாக சொல்லுகிறார். கொடுக்கிறவனிடத்துல தான் தேவன் எப்படி இருக்கிறாராம்? பிரியமா இருக்கிறார் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. எல்லாரையும் நேசிக்கிறார். ஆனால் நேசிக்கிற தேவன் கொடுக்கிறவனிடத்துல இன்னும் அதிகமாக பிரியமாக இருக்கிறார். எல்லா மனிதர்களும் அவர் படைச்சது தான். எல்லாரையும் ஆண்டவர் நேசிக்கிறார். ஆனால் கொடுக்கிறவர்களை ஆண்டவர் அவர்கள் மேலே பிரியம் வைத்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு மகிமை. இன்னொரு வசனத்தை கூட நீங்கள் வாசிக்கும்போது 9:8 நம்ம முதல்ல பார்த்துட்டோம். எல்லாவற்றிலும் சம்பூர்ணம் அடையும்படிக்கு ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார், நமக்கு திருப்பி தருவார், நன்மைகளை தருவார் என்று இந்த வேதவசனம் தெளிவாக சொல்லுகிறது. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கும்போது இதை இன்னொரு விதமாய் தேவன் சொல்லுகிறார். சிறுக விதைப்பான் சிறுக அறுப்பான், அமுக்கி குழிக்கு அதிகமாக போடு, அதன்படி தேவன் நீ அளக்கிற அளவின்படியே உனக்கு அளக்கப்படும். 3 ஸ்டைலில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டைல், நீ அளக்கிற அளவின்படி உனக்கு கொடுக்கப்படும். 2வது என்ன சொல்லுகிறார்? சிறுக விதைப்பான் சிறுக அறுப்பான், பெருக விதைப்பான் பெருக அறுப்பான். 3வது இங்கே என்ன சொல்கிறார் பாருங்க, நீங்கள் ஏமாந்து போயிடாதீங்க. ஆண்டவர் பரியாசத்துக்காக ஆண்டவர் அங்க அனுமதி கொடுக்கவே மாட்டார். எதை நம்ம கொடுக்கிறோமோ, எதை விதைக்கிறானோ அதையே அறுப்போம். என்னத்தை நம்ம கொடுக்கிறோமோ அதை தான் அறுப்போம். ஏமாத்துகிற கொடுக்குறங்கிற பேரில் நம்ம யாரையும் என்ன செய்யக்கூடாது? ஏமாற்றக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, அலைய விடக்கூடாது. அந்த காரியத்தில் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் என்று இன்னொரு வடிவத்தில் ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார். நம்ம ஏழைகளுக்கு கொடுக்கறதா இருக்கட்டும், சபைக்கு கொடுக்கறதா இருக்கட்டும், ஊழியக்காரருக்கு கொடுக்கறதா இருக்கட்டும், 3ம் தேவனுடைய காரியமாக தான் ஆண்டவர் நம்மிடத்தில் இங்கே வெளிப்படுத்துகிறார். 3 ஆண்டவருக்கு கொடுக்குற விஷயம்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது எதுக்கு நம்ம இதை பற்றி சிந்திக்கிறோம், யோசிக்கிறோம் அப்படின்னு கேட்டால், சம்பூர்ணம் அடையும்படியாக, திருப்தி அடையும்படியாக, செழிப்பு அடையும்படியாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்மிடத்திலே தரித்திரம், வறட்சி, இல்லாமை, இயலாமை நீக்கப்படும்படியாக இயேசு கிறிஸ்து ஆண்டவர் நம்மை செழிப்பாய் வைக்க விரும்புகிறார். சம்பூர்ணம் அடைந்து ஆண்டவருக்கு மகிமையாக இருக்க ஆண்டவர் விரும்புகிறார். அதனால தான் இதை குறித்து அதிகமாக நம்ம இடத்துல ஆண்டவர் பேசுகிறார். கலாத்தியர் 6:8 மீண்டுமாய் வாசிக்கும்போது வாசிங்க. மாம்சத்துக்கென்று, அதாவது பொருள் தேடணும், பணம் தேடணும்னு பணத்தை வாரி இறைக்கிறவர்கள் அந்த மாம்சத்தின்படி ஓடி பணத்துக்காக பணம், பணத்துக்காக பணம், இம்மைக்காக பணம், இப்படியே ஓடி அது அழிந்து போகிற காரியமாகத்தான் இருக்குது. ஆவிக்கென்று விதைக்கிறவன், ஆவிக்கென்று சொன்னா மறுமைக்காக,
பிரதிபலன் எதிர்பாராமல் விதைக்கிறது. 2 விதைக்கிறது இருக்குது. ஒன்று, நம்ம வட்டிக்கு விட்டால் நிறைய பணம் வரும் அப்படின்னு விட்றாங்க பாருங்கள். அதாவது 1 லட்சம் கொடுத்தா 1 வருஷம் கழிச்சு 2 லட்சம் கொடுக்குறாங்க. அப்படியெல்லாம் வட்டிக்கு விடுறாங்க. சோத்திரம். இது மாம்சத்துக்காக விதைக்கிறது. இது மோசம் போக்குகிற சில விஷயங்கள் இதில் அடங்கி இருக்கிறது. ஆனால் ஆவிக்குரிய விஷயம் அப்படி அல்ல. ஆண்டவருடைய ஆலயத்துக்கு கொடுக்கிறது. ஆவின் சிந்தை ஆண்டவருடைய ஆலயத்துக்கு கொடுக்கிறது, ஆண்டவருடைய ஊழியத்துக்கு கொடுக்கிறது, ஆண்டவருக்கு கொடுக்கிறது, ஊழியக்காரர்களுக்கு கொடுக்கிறது. இது ஆவின் சிந்தையாய் செயல்படுகிற விஷயம். இது என்ன சொல்லப்பட்டிருக்கு வாசிங்க. விதைக்கிறவர்கள் ஆவினாலே நித்திய ஜீவனை அறிப்பார்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த விளக்கத்துக்கு உங்களுக்கு புரியுதா? ஆவினாலே ஆவிக்கென்று விதைக்கும் போது நித்திய ஜீவனையாக இருப்போம். நித்திய ஜீவனா என்ன? அதாவது சீக்கிரம் நம்ம அழிஞ்சு பெற மாட்டோம், நம்ம தீர்க்க ஆயுசு வரைக்கும் வாழ்வோம். அது நித்திய ஜீவன். அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையை சரீரத்தில் தருவார். 1. 2, நித்திய ஜீவன் பரலோகத்தில் காலங்காலமாய் வாழக்கூடிய பரலோக ஜீவியம், பரலோக வாழ்க்கையை நமக்கு தருவார். அப்போ 2 வகையான ஆசீர்வாதம் கிடைக்கிறது. அதை இன்னொரு விதத்தில் இயேசு சொல்லும்போது சொல்கிறார், பூமியிலையும் 100 மடங்கு ஆசீர்வாதம், பரலோகத்திலும் 100 மடங்கு ஆசீர்வாதம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகையினால இந்த காலத்தில் நம்ம தெளிவாய் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், தேவனுக்காக ஆவிக்கேற்ற சிந்தையில் தேவனுக்கு கொடுக்கணும். அப்படி கொடுக்கும்போது நாம் சம்பூர்ணம் அடைய முடியும் என்று வேதம் இங்கே நமக்கு போதிக்கிறது. இன்னொரு வசனத்தை கூட வாசியுங்கள். சங்கீதம் 112 9வது வசனம் வாசிங்க. வாரி இறைத்தான், வாரி இறைத்தான், ஊழியத்திற்காக வாரி இறைத்து கொடுக்கிறது. என்னவே இல்லையா, அப்படியே அள்ளி கொடுத்தாச்சான். வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அது நீதின்னு சொல்லுது. கொடுக்கிற விஷயம் என்னவாக இருக்கிறது? நீதியாக இருக்கிறது. ஏழைகளுக்கு கொடுப்பது, ஊழியத்துக்கு கொடுப்பது நீதி செய்கிற காரியம். நீதி செய்கிறவர்களாய் நாம் இருக்கணும். நீதி செய்வது என்று சொன்னால் இப்படி ஒரு அர்த்தம் நம்முடைய வேதாகமத்தில் இருக்குது. ஏழைகளுக்கு கொடுப்பதும் ஆண்டவருக்கு கொடுப்பதும் நீதியான காரியம். நீதி செய்யும்படியாய் நாம் இதை செய்யணும், கொடுக்கணும் அப்படிங்கிறது. அப்போ இதில் 2 விதமாக, ஒன்று நமக்கு செழிப்பும் பரிபூர்ணமும் சம்பூர்ணமும் வருது ஒன்று, இன்னொன்று நித்திய ஜீவன் நமக்கு கிடைக்கிறது, இன்னொன்று நாம் நீதி செய்கிறவர்களாக இருக்கிறோம். தேவன் நீதி செய்கிறவர், அதை ஏற்ற பிரகாரமாக நாமும் நீதி செய்கிறோம் என்று அர்த்தம். 2 கொரிந்தியர் 9:9 இன்னொரு விதமாய் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. 2 கொரிந்தியர் 9:9 வாசியுங்கள். இதற்கு ஸ்தோத்திரம். 9:9 வாரி இறைத்தான், கொடுத்தான், என்றென்றைக்கு நிற்கும் எழுதியிருக்கிறபடியால். எங்கே எழுதியிருக்குது? சங்கீதத்தில் எழுதியிருக்கிறத கொரிந்தியரில் சொல்கிறார், ஞாபகப்படுத்துகிறார். கொடுக்கிறத பற்றி அதிகமாக அங்கே பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்துகிறார். 10வது வசனத்தை வாசிக்கும்போது, விதைக்கிறவனுக்கு விதையையும் ஆகாரத்தையும் ஆண்டவர் கொடுக்கிறார், அளித்து அதை பெருக பண்ணுவார், வர்த்திக்க பண்ணுவார். அப்போ நம்ம கொடுக்கும்போது நமக்கு பெருக்கமும் கிடைக்கிறது, விருத்தியும் கிடைக்கிறது. வர்த்திக்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். 11வது வசனத்தை வாசிக்கும்போது, உண்டாவதற்கு சம்பூர்ணம் நமக்கு கிடைக்கும். உதாரண குணத்தில் தான். இப்போ இவ்வளோ நேரம் நம்ம பேச கேட்ட அந்த விஷயம் என்ன குணம்? உதாரண குணம், கொடுக்கிற குணம். இந்த உதாரண குணத்தில் நாம் சம்பூர்ணம் அடைவோம் என்று இந்த பிரசங்கத்தை நாம் இப்பொழுது வரைக்கும் தியானித்திருக்கிறோம். தேவன் இது நிமித்தம் உங்களுக்கு தரப்போகிறது சம்பூரணம், செழிப்பு, நித்திய ஜீவன், ஸ்தோத்திரம், நீதி. இந்த கொடுக்கிற ஒரு விஷயத்தில்
இவ்வளவு ஆசீர்வாதங்கள் நமக்கு இருக்கிறது. அதை கர்த்தர் உங்களுக்கு அருள்வாராக. ஜெபிப்போம். நல்ல பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இன்றைக்கு கேட்ட இந்த சத்தியத்தின்படி எங்கள் தேசத்தில், எங்கள் வீடுகளில், எங்கள் சபைகளில் உம்முடைய நீதி உண்டாக வேண்டும். அதற்காக எல்லாரையும் கொடுக்கிற ஆசீர்வாதத்தினால நிரப்புவீராக. வேலைகளை, வருமானங்களை, சகலத்தையும் ஆசீர்வதித்து ஊழியத்திற்காக கொடுக்க, ஊழியங்களுக்காக கொடுக்க, ஊழியர்களுக்காக கொடுக்க, ஏழைகளுக்காக கொடுக்க ஆண்டவரே நீர் ஆசீர்வதியும். ஜெபிக்கிற எல்லாருக்கும் தரித்திரம், இல்லாமை, வறட்சி நீங்கட்டும். ஆசீர்வாதமும் செழிப்பும் கிடைக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.